அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபீந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அன்று தேய்பிறை பிரதோஷம். மேசராசிக்கு 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் எப்பொழுதும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பெரும் புகழை கொடுப்பார், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் கடகராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி தேவை, தொடர் முயற்சி தேவை. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் வரும். அதையெல்லாம் சமாளித்து முன்னேறி செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனத்துடன் சரியான நேரத்திற்கு தங்கு தடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் ஆடி போகிறோம். 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு கொஞ்சம் மன உறுதி தேவை. மனதில் ஒரு தெளிந்த ஞானத்தோடு, மன சோர்வு இல்லாமல் எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு, அக்கறையோடு, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக தன்னை தயார்படுத்தி கொண்டு உத்வேகமாக பணியாற்றுவது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இதில் கன்னி ராசியில் அந்த நாளில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நீண்ட நாள் எண்ணங்கள், எதிர்ப்புகள் இதெல்லாம் விலகும். அதாவது எண்ணங்களில் தங்குதடை இல்லாமல் எதிர்த்து போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பல நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் விலகி போகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் பிறகு சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அமைதி தேவை. பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை நாள். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். கடகராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனது சுறுசுறுப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் ஆடி போகிறோம். 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதையெல்லாம் சரி செய்து முன்னேறி செல்வது நல்லது. எந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல் ஒரு தொடர் முயற்சியால் நிறைய வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு இல்லாமல் சரியான நேரத்திற்கு தங்கு தடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. கல்வியில் அதிகம் கவனம் தேவை. பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து
16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காம மனதில் உறுதி தேவை. ஒரு ஆர்வத்தோடு பிரியத்தோடு மகிழ்ச்சியாக அந்த நாளை வைத்து கொள்வது சரியாகப்படும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். மிதுன ராசியில் ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் அமைதியாக பொறுமையாக சிந்தித்து செயலாற்றி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், முன்கோபப்படாமல் அமைதியாக பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் ஆடி பூரம். 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகளில் வரலாம். சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த காரண காரியத்தையெல்லாம் தெரிந்து உடனே சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் ஒரு தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை, படிப்பிலும் அதிக கவனம் தேவை. அலுவலக பணியில் இன்னும் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 11ஆம் தேதி 10ஆம் தேதி மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும், கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. நல்ல செலவு சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. தேவையான முக்கியமான செலவுகளை செய்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற ஒரு மன வருத்தங்கள் வரலாம். அதே போல் வீண் அலைச்சல், முயற்சி செய்கிற போது சரியான நேரத்திற்கு திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. இல்லை என்றால் அது வீண் அலைச்சல் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும். ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக குணங்களும் கிட்டும். நல்ல நாள், மனதில் உற்சாகமாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நல்ல திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மனம் அமைதி பெறும். மற்றபடி 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக பேசுவது நல்லது. அன்பாக பேசுவது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம வீண் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து
16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது. பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களான சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். கல்வியில் சிறந்த நாளாக அமையும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம், அலுவலக பணியில் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே அது நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும். அதே நேரத்தில் மனதில் ஒரு தெளிவும் மன உறுதியும் தேவை. பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது சில ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு ஒரு பயனுள்ள முயற்சிகளை ஈடுபடுவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து அது வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் உண்டாகும். திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். உத்வேகம் இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. ஆகவே வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு பொறுமையாக, நிதானமாக, அன்பாக பேசுவது நல்லது. யாரிடமும் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். அமைதியும் பொறுமையும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மற்றும் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணியில் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் பிறக்கும், வழி பிறக்கும். மற்றபடி மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றங்கள் அடைவாங்க. அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 12ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். அலுவலக பணி, வியாபாரம் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு வெற்றியை கொடுக்கும். பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. 12ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்துவார். வீண் விரயங்கள் இல்லாமல் அது நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் செலவுகள் தவிர்க்கப்படுவது நல்லது. வீண் விரயங்கள், வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுவது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் இல்லாமல் நல்ல செலவாக பயனுள்ள சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது.
பல இடங்களுக்கு முயற்சி செய்கிறபோது சில முயற்சிகள் ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே ஏமாற்றம் இல்லாமல் ஒரு நல்ல முயற்சிகளில் திட்டமிட்டு முயற்சி செய்வது நல்லது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை என்று கவலைப்படாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றி அமையும் என்கிற அடிப்படையில் விடாமுயற்சி தேவை. பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 12ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை நாள், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால நிறைய வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். திறமைக்கேற்ற நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கும். பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சதுர்த்தி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது 12ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் திட்டமிட்டு சிந்தித்து பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் வரலாம். மனசோர்வுகள் உண்டாகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே அமைதியாக பொறுமையாக எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் நிதானமாக சிறு சிறு பிரச்சனைகள், சிக்கல்கள் இதையெல்லாம் தாண்டி விடாமுயற்சியால், தொடர் முயற்சியால் அமைதியாக அந்த நாட்களை, நேரங்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 12ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை நாள், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்கவலைகள், குழப்பங்கள் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமும் லாபம் கிடைக்கும். அலுவலக பணி பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் உண்டாகும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்தாலும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 12ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை நாள், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனசோர்வுகள் உண்டாகலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியாக செயல்படுவது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து
14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாள் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமை தேவை, நிதானம் தேவை. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சி செய்வது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். தொடர் முயற்சி விடாமுயற்சியும் தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மற்றும் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். கடுமையாக போராடி பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாள். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றபடி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 12ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை நாள், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. மனது மகிழ்ச்சியாக இருக்கும். உத்வேகமாக இருக்கும். அலுவலக பணியும் வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள். நன்மைகள் வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மன சோர்வுகள் அடையலாம். ஆகவே மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியோடு அந்த நாளை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை என்று மனக்கவலைகளும் குழப்பங்களும் அடையாமல் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும். ஆகவே டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக சுறுசுறுப்பாக பணியாற்றுவது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 5ஆம் வீடாக வருது. கும்பராசிக்கு மன சோர்வுகள் வரலாம். மனக்கவலைகள் வந்து போகலாம். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து மன சோர்வடையாமல் மனதில் உறுதியாக இருப்பது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் குறையும். கடுமையாக போராடி பல பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக அமைகிறது. உள்ளம் தெளிவாக இருக்கும். மனது உற்சாகமாக செயல்படும். பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் ஆடிப்பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது 7ஆம் வீடாக வருது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். மன சோர்வுகள் உண்டாகலாம். ஆகவே மன தெளிந்த ஞானத்தோடு டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. அமைதி தேவை. பொறுமை தேவை. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு
மீன ராசிக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை பிரதோஷம். மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. பயணங்களில் அதிக கவனம் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் எது வந்த போதும் எடுக்கின்ற முயற்சியில் பின்வாங்காமல் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது. பிறகு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 12ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாளில் கடகராசியில் சந்திர பகவான் வரும்போது 5ஆம் வீடாக வருது. மீன ராசிக்கு கொஞ்சம் மன சோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளில் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம், 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. உடல் ஆரோக்கியம் வரும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடுமையாக போராடி வெற்றி வகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. மீன ராசிக்கு வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்புத்தன்மையோடு நடந்து அதற்கேற்றவாறு எல்லா நாட்களையும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.